நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. படிக்காத ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் கூட இப்படிப்பட்ட சொற்களை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை, இப்படிப்பட்ட கோபத்தை, கோபம் கலந்த சொற்களை கொட்டியிருக்க மாட்டான். அதனால்தான் நான் முன்முறை நிர்வாகக்குழுவிலே சொன்னேன், இவருக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்ற, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை அப்படின்னா. அப்போ அந்த சொன்னதான் அந்த கூட்டமாக முடிஞ்சு போச்சு. 20 பேர் கொண்ட, அப்போ 19, அப்போ இப்போ 19 பேர் கொண்ட நிர்வாகக்குழு கூட்டத்திலேயே சொன்னேன், இவருக்கு நிர்வாகக்குழு இல்லை, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை, தலைமை பண்புகள் இல்லை அப்படின்னு சொன்னேன். அது இப்போ இந்த பேச்சு நான் ஆஞ்சாகரம் பண்ணி யாரும் தெரியாமல் போய் பண்ணிக்கிட்டு போனேன். அதே அப்படியே வெளிச்சத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள், இயக்கங்கள் எல்லாம் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க, வாழ்த்து சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி நான் அறிக்கை விட்டேன், தொலைபேசியில் சொன்னேன். ஆக ஒரு தலைவர் என்று சொன்னால், ஐயாவிற்கு ஏதாவது ஆனால் தொலைத்து விடுவேன் என அன்புமணி பேசிய நிலையில் அவருக்கு பதிலளிக்கும் விதமாக ராமதாஸ் பேசிய காட்சிகளை பார்த்தோம். மாடு மேய்க்கும் பையன் கூட இப்படி பேச மாட்டான் என்று அவர் காட்டமாக ராமதாஸிற்கு பதில் அளித்திருக்கிறார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.